நேரடி போட்டி ஏற்பட்ட கிளந்தான் நிங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றி பெற்று அத்தொகுதியை மீண்டும் கைப்பற்றியுள்ளது. தேசிய முன்னணி வேட்பாளர் முகமது அஸ்மாவி 3352 வாக்குகள் பெரும்பான்மையில் வாகை சூடி பரபரப்பை ஏற்படுத்தினார். அவருக்கு 9091 வாக்குகள் கிடைத்தன. பாஸ் கட்சி சின்னத்தில் போட்டியிட்டு எளிதில் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட பரிகாத்தா நேஷனல் வேட்பாளர் முகமது ரிஸ்வாடி இஸ்மாயில் வெறும் 5741 வாக்குகளை பெற்று தோல்வியுற்றார். தேசிய முன்னணிக்கு தொகுதி கை மாறியிருப்பதால் 45 இடங்களை கொண்ட கிளந்தான் சட்டமன்றத்தில் பாஸ் கட்சிக்கு ஓரிடம் குறைந்து 42 இடங்களும், தேசிய முன்னணி மற்றும் பக்கத்தான் ஹராப்பனை உள்ளடக்கிய எதிர்க்கட்சிகளின் பலம் 3ஆகவும் அதிகரித்துள்ளது. நிங்கிரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முகமது அசீசி அபு நைம் பெர்சத்து கட்சியின் உறுப்பியத்தை இழந்ததால் அத்தொகுதி காலியானதாக ஜூன் 19 அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து புதிய சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக சனிக்கிழமை அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது.